அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துவாஉ முஹைல் இபாதா, துவாவாகிறது வணக்கங்களின் ஒரு மூலையாகும். அப்போ துவா என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நாம் அதிகமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக நாம் துவா செய்தால் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் வருகிறது, திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அன்ம சகோதரனாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் சகோதரன் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார், அந்த மனிதரை போய் காலையில் போய் நலம் விசாரித்தால் மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக துவா செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாலையில் போய் அந்த நோயாளியை போய் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை அந்த மனிதருக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவாவாகிறது வணக்கங்களில் ஒரு மூலையாக இருக்கிறது. அதிகமாக துவா செய்யக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன்.